ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதியில் அதிகபட்ச இலக்கை எட்டி இந்திய அணி வரலாற்று வெற்றியுடன் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை இரண்டாவது அரையிறுதிப் போட்டிகள் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் பலப்பரட்சி நடத்தின. இதில் முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 338 ரன்கள் குவித்தது. அந்த அணியில் அதிரடியாக ஆடிய ஃபோபி லிட்ச்ஃபீல்ட் 93 பந்துகளில் 119 ரன்கள் எடுத்தார். இந்தியா தரப்பில் ஸ்ரீசரணி, தீப்தி சர்மா தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். அதைத் தொடர்ந்து கடின இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் ஷாஃபலி வர்மா 10 ரன்னிலும் ஸ்மிருதி மந்தனா 24 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் ஜோடி சேர்ந்த ஜெமிமா, கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். சிறப்பாக ஆடிய ஹர்மன்பிரீத் கவுர் 89 ரன்னில் ஆட்டமிழந்தார். இந்த ஜோடி 156 பந்துகளில் 167 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதம் அடித்த ஜெமிமா கடைசி வரை ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். இதனால் இந்திய அணி 48.3 ஓவரில் இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வரலாற்று வெற்றியுடன் 3வது முறை உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரட்சி நடத்தவுள்ளன. உலகக்கோப்பை வெல்லாத இரு அணிகள் இறுதிப் போட்டியில் மோதுவதால் இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது.